வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல சத்துக்கள் நிறைந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டுருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டு இந்த சைஸ்ல எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டுருவோம். இது மாதிரி இதை ஒரு கிண்ணத்துல தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுண்டு அதில் சேர்த்துட்டுலாம், அப்பதான் கறக்காம இருக்கும் நம்ம வாழைத்தண்டு. இது மாதிரி ஹேண்ட் விஸ்க வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுண்டா நாறு ஈஸியா வந்துடும். இப்ப இது ரெடியா இருக்கு. அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுப்போம். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். ஒரு சின்ன பீஸ் புளிய சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துப்போம். அதையும் வறுத்துருவோம். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து. இது போதும். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுப்போம். இப்போ இந்த வாழைத்தண்டுல இருக்கிற தண்ணியை நீக்கிட்டு வாழைத்தண்டை சேர்த்துலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வதக்கிக்கலாம். வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதனால அசிடிட்டி, அஜீர்ணம், கான்ஸ்டிபேஷன் எல்லாத்துக்குமே பெஸ்ட் சொல்யூஷன் இது. கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கக்கூடியது இது. கிட்னி சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்குமே பெஸ்ட் சொல்யூஷன் வாழைத்தண்டு தான். இதுல பொட்டாசியம், விட்டமின் B6 எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அதனால ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, சுகரையும் பிபியும் கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடியது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதும். வதங்கினது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். மிக்சி ஜார்ல வறுத்து வச்ச பருப்புங்களை சேர்த்துருவோம். வதக்கி வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இது கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளிச்சுலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை துவையல்ல சேர்த்துடலாம். இது சுட சுட சாதத்துல சாப்பிடும்போது டாப் கிளாஸா இருக்கும். வாழைத்தண்டு பிடிக்காதவங்களுக்கு கூட இது நீங்க செஞ்சு தந்தீங்கன்னா டாப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.